ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி ஃபுல்கா இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சைடிஷ் மாதிரி பன்னீர் எக் புர்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி அதிகமாக போட வேணாம், புளிப்புத்தன்மை வரும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த எக் புர்ஜி வந்து பன்னீர் எக் புர்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான். நான் வந்து பன்னீர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஈஸியாக தான் இருக்கும் பன்னீர் ரெடி பண்ணுறதும். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு ரசம் சாதம் அதுக்கும் தொட்டு சாப்பிட்றது கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபுல்கா சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நான் வந்து இந்த வீட்டிலே அரைச்சா கறி மசாலா தூள் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து ஒரு 3 முட்டை அளவுக்கு வந்து நான் செய்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க, கறியிராமல். நான் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னமாக வந்து உதுத்து வச்சுருக்கேன் இந்த பன்னீரை. இந்த பன்னீர் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு பன்னீருக்கு வந்து நான் வந்து ஒரு 3 முட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்து வச்சோம்ல, இப்போ அதை இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றும் போது கொஞ்சம் ஹையில் வச்சு கிண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு முட்டை வந்து அந்த பன்னீர் அளவுக்கு நல்லா திரிஞ்சு வரும். ஹையில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. வெந்தய இலை சொல்லுவோம்ல, அந்த இது மேலாப்பில் தூவிட்டு சூப்பரான எக் பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பரான கூட்டு எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 டேபிள் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நல்லா சட்டியில் வச்சு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். கொஞ்சமாக உளுந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம வந்து அந்த இதில் ஆவிலே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஷாப் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி. இதுக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு 3 மிளகா சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிக்கிறட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வரமிளகாயை வந்து நீங்கள் கடுகு வெடிக்கையிலே போட்டிங்கன்னா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம்லாம் போட்டதுக்கு போட்டால் இந்த மாதிரி ரெட் கலராகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்கள் சைக்கு எப்போ கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டையெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இந்த தாளிச்சிருக்கோம்ல, இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு இப்போ வந்து நல்லா மூடி வச்சு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது வந்து பூசணிக்காயிலே வந்து தண்ணி வரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லாவே வதங்கிருச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்ற தேவையில்லை. இதே மாதிரி வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் பாருங்கள். இப்போ நல்லா ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி சிம்மிலே வந்து வச்சு மூடி வந்து நம்ம மூடி நம்ம ஸ்விட்ச் போடும்போது சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அதோடய தானாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இந்த காயில் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து காய் விட தேவையில்ல, தண்ணி விட தேவையில்ல காய்க்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் பூ துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு தேங்காய் பூ துருவி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.